ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல் ஜஸ்ட் தேனீஸ். இன்ட்ரோ எடுக்க கூட நேரம் இல்லாமல் ஹரிபரியாக கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ண போகிறோம், எதுக்கு போகிறோம் எல்லாமே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்க அப்பா இந்த லைட் போட்டாங்க. ಎಲ್ಲ ಪ್ಯಾಕ್ ಆಗಿದೆ ಬಂದಲ್ಲ. ரயில்வே ஸ்டேஷனுக்கு மது வந்துருந்தா. இவங்கெல்லாம் நெக்ஸ்ட் 2 டேஸில் கிளம்புறாங்க. நாங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கோம். ஜினோன்னு அண்ணா கல்யாணத்துக்காக போயிட்டுருக்கோம். ஆமா அகனி பாதிக்கு பாதி வீடியோ எடுத்து கொடுத்துட்டா போன வாட்டி. அப்போ டாட்டா சொல்லுங்க. அப்போ டாட்டா. எங்க போறீங்க? அங்க போறீங்களா? எங்ககிட்ட ஸ்டார்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் சரியில்லைப்பாங்கிற மாதிரி. இப்போ எவ்வளோ சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பைபிளில் தாங்க பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான். போன ட்ராவல் கூட பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியலை. இந்த தடவை அவங்க அப்பா ஜாயின் பண்ணியிருந்தாங்களா, அதனாலேயும் என்னமோ ஐயா வச்சு செஞ்சிட்டாரு. ஓவர் இடம், சேட்டை தாங்க முடியலை. மேலே ஏறணுங்கிறான், கீழே இறங்கணுங்கிறான், உட்காரணுங்கிறான், படுக்கணுங்கிறான், எந்திரிச்சு நிற்கிறான். அப்பா கிட்ட போனால் அம்மா வேணுங்கிறான், அம்மா கிட்ட போனால் அப்பா வேணுங்கிறான். ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் நின்னா இறங்கி போகணுன்னு சொல்லி அழறான். அவனும் தூங்க எங்களையும் தூங்க விடலை. ஃபுல் ட்ராவல்லையும் வச்சு செஞ்சிட்டான். Mangaluru Central, MGR Chennai Central Superfast Express. வருவாங்க. Mangaluru Central, MGR Chennai Central Superfast. எப்படியோ திருச்சி ரீச் ஆகிட்டோம். வெயிட்டிங் ரூமில் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயாச்சு. திருச்சி வந்துச்சா? நல்லா இல்லையா? திருச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். செம்மையாக கட்டியிருக்காங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட் டைம் வரோம். சூப்பராக கட்டியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட்டான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்கு. நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டெல்லாம் எப்படி பார்த்து இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு பார்க்கவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? போனி பண்ணியாச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே அண்ணி வீடு இருந்துச்சு. அவங்க பையனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து அப்போ விளாண்டுட்டு இருந்தான். அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எதுக்கு வந்தோன்னே மறந்துட்டு கல்யாண மாப்பிள்ளையும் அவங்க மச்சானும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி இவ்வளோதான் கைஸ், சாப்பிட்டு படுத்துட்டோம். இதுக்கு மேலே தாங்காது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வ்ளாகில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த படத்துக்கு போறாங்க.